முக்கியம். விட்டு கொடுத்து ஆடாதீங்கன்னு பலமுறை சொல்லியிருக்கோம். நடந்தவற்றை மனதில் கொண்டு இந்த வார கேப்டன்சி டாஸ்க் ரத்து செய்ய நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இனி ரத்து செய்யப்படுகிறது. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ ரெண்டாவது ப்ரோமோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷ்னலான ஒரு ப்ரோமோ தான். எமோஷ்னலாக சொல்ல முடியாது, பட் கன்ஃபார்மாக இவங்களுக்கு இது தேவை தான். ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்குது, ரூல்ஸை கொடுத்தா மீறுறது, பிக் பாஸை வந்துட்டு மதிக்கிறதே இல்லாத மாதிரி தான் வந்துட்டு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. என்னவோ உள்ளே இருக்கவங்க தான் வந்துட்டு பயங்கரமாக பிளான் பண்ணி பண்ணுற மாதிரியும் பிக் பாஸ்லாம் எதுவுமே இல்லாத மாதிரியும் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க, எந்த ரூலையுமே ஃபாலோ பண்ணாமல். இப்போ கூட பார்த்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி, தென் பவித்ரா, அதுக்கப்புறமா முத்து 3 பேர் விளையாடுறாங்க. இதில் வந்துட்டு ஜெஃப்ரி வந்துட்டு தோத்துட்டாரு, அவர் கோல் அடிக்கும்போது அவருடைய கோல் உள்ளே போனதுனால. அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முத்துவும் பவித்ராவும் வந்தாங்க. ஸோ பவித்ராக்கு வந்துட்டு முத்து விட்டு கொடுக்குற மாதிரி அப்படியே அமைதியாக நின்றுட்டாரு, பவித்ரா கோல் போட்டாங்க. ஆனால் அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு வேறு மாதிரி வந்துடுச்சு. செம்ம கடுப்பான பிக் பாஸ் என்ன பண்ணிட்டான்னா, விட்டு கொடுத்து ஆட வேணாம் அப்படின்னு நான் பலமுறை சொல்லிட்டேன், நீங்கள் யாரும் கேட்குற மாதிரி இல்லை. ஸோ இந்த கேப்டன்சி டாஸ்க்கை நான் ரத்து பண்ணுறேன், அதுவும் இல்லாமல் இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸையும் நான் ரத்து பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாப்பில். ஸோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போனது யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரயானுக்கு. ஸோ இப்போ அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ரத்து ஆயிடுச்சுல, இதை நினச்சி முத்து வந்துட்டு பயங்கரமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் முத்துவுக்கு தெரியாதா இது ஒரு கேமாக தான் பார்க்கணும்? ஸோ அதெல்லாம் வந்துட்டு எத்தனை தடவை அவரே பேசியிருக்காரு. அப்படி இருக்கும்போது எதுக்காக இப்போ விட்டு கொடுக்கணும்? ஜெயிச்சிருக்க வேண்டியதானே, ஜெயிச்சு வந்துட்டு முத்து கேப்டன் ஆகியிருக்க வேண்டியதானே. அதை விட்டு பவித்ரா கேப்டன் ஆகணும்னு எதுக்கு தேவையில்லாமல் விருப்பம் பண்ணணும்? சிம்பத்தி ஓட்டுக்காக பண்ணாரா, இல்லைனா வந்துட்டு இதை வச்சு ஏதாவது வந்துட்டு பிளான் பண்ணாரான்னு தெரியல. பட் ஆனால் பிக் பாஸ் நல்லா ரிவீட் வச்சிருக்காரு அப்படின்றது மட்டும் ரொம்ப நல்லாவே தெரியுது. இந்த மாதிரி பிக் பாஸ் அடிக்கடி நிறைய தண்டனை இவங்க பண்ணுற தப்புக்கெல்லாம் கொடுத்துருந்தா உண்மையிலே பிக் பாஸ் ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் பிக் பாஸ் சம்மந்தமான செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.